டயாலிசிஸ் செஞ்சும் இப்படி கேட்கண்டா அப்போ செய்ய முதல்ல அப்படிடா படம் அந்த வயிறு. நான் எப்போ செத்தாலும் ஓகேண்ணா, வாழ்க்கையே வறுத்து போய் தானே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். தம்பியா ஹவாயு அதுலேயும் ஒரு பெரிய கஷ்டமாக வந்துட்டு அவங்களோட அம்மாவுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்மாவுக்கு வந்துட்டு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இன்ஜெக்ஷன் போட்டால் வந்துட்டு மண்டையில் இருந்த முடி எல்லாமே வந்துட்டு கொட்டுப்பட்டுட்டு முதல் இந்த கொட்டிலுக்கான் இருந்த ஏன்னா ஏன்னா நல்லா ஓமுங்க ஓன்னு சொல்லி என்ன என்ன டயாலிசிஸ் செஞ்சோண்டே வத்தி இருக்கும். என்னடா குழாக்கிணத்துல எடுத்தேன் இல்லை சொல்கிறேன் 2 லிட்டர் எடுத்து 5 லிட்டர். குடிசை வீட்டில் இருந்து வந்துட்டு மலைக்குள்ள வந்துட்டு ஒழுகும்போது வெயில் வந்துட்டு வாட்டும்போது அப்படியான கஷ்டங்களில் வாழ்ந்தவங்க இன்றைக்கு வந்துட்டு கல் வீட்டில் இருக்கிறாங்க. அம்மாவுக்கும் சாவு வேற சாவு பயம் கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் ஆளுக்கு என்ன பணம் வந்து என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்சம் பணம் வரும், இப்போ இந்த கூட 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 பணம் வரும். அதுக்கு போய் நீங்க சொல்லக்கூடாது இவர் வந்து ஒரு ரூபாய்க்கு கூட வழி இல்லாதவர் பேருந்து 1 கோடிக்கு எப்படி வந்தவர் என்று சொல்லக்கூடாது. நீங்க அவங்க என்னென்ன சொல்றாங்களோ எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்கள் தப்பி வாழலாம் கனகாலத்துக்கு. நீங்கள் ஒழிச்சியலோ இது வந்துட்டு என்ன சொல்ற பல்லு கொதியோ காய்ச்சலோ இல்லை விளங்குதோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகணும். சரி தானே? அப்போ போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போவே நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்குமா போல தெரியுது எனக்கு. எங்கேயாவது ஒரு நண்பனுக்கு துரோகம் செய்வானோ கட்டாசி மடிஞ்ச துரோகம் செய்வான். என்னடா நீ செஞ்ச வேலை இவ்வளோ தானே சொன்ன கணக்கு. ஒரு குடும்பத்தை போய் நீங்கள் வந்து சொல்லலாமா கல்லர்ன்னு சொல்லலாமா? உங்களோட வீட்டுல களவெடுத்து வரா கல்லர்ன்னு சொல்றதுக்கு 2035 இருந்தா மோட்டர் போடலாம். 35 காணும் என்ன 15 தரவா என்ன மோட்டரோட காதும் கட்டி பங்கா நீங்க கேட்டா தரதான் என்ன வேணுமா? அப்ப காணுமா? அப்ப மகளுக்கு எடுத்து மட்டும் வேணும். அட அப்படி ஒன்று எடுத்து தர அது கொஞ்சம் சில அப்படி இருக்குதானே நான் செய்து கொடுக்கும். இப்போ பேன் பண்ண பாத்திரம் காய்ச்சி பேன் பண்ணி கொடுக்கும். இல்லை 2 அது சுத்து பேனா சுத்து வேணா பஞ்சமில்ல காய்க்கிறேன் பேன் சுத்துதான் பார்த்தி விளாடி பக்கம் என்ன இருக்க மாட்டோமா இல்லை. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். ஸோ வந்து என்ன சொல்கிறோம், வந்து இந்தியான் மனநிலைமை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓகே ஒரு மாற்றத்தை நோக்கி ஓடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்துட்டு நற்காரியங்கள் செய்கிற நாங்கள் வந்துட்டு நல்ல மாதிரியான எண்ணங்களோட வந்துட்டு செயற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீ நெகட்டிவான விஷயங்களை குறித்து பேசாமல் வந்து எங்களுடைய பாதையில் நாங்கள் சரியாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வந்து போன மாதம் அதுக்கு முதல் மாதம் என்று நினைக்கிறோம், வந்து அந்த ஒரு 23 வயசான தம்பி ஒரு ஆளுக்கு வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வந்து இப்போ 9 வருடங்களாக வந்து தம்பி அந்த கிட்னி ஃபெயிலியரால் வந்துட்டு டயாலிசிஸ் செஞ்சுருக்கிறார். வந்து கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லைக் வந்து ஒவ்வொரு அந்த கற்பாறைகள் மாதிரி வந்துட்டு இன்ஜெக்ஷன் அடித்து வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து தம்பியோட வயிற்றை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு நிறை மாத கர்ப்பிணியோட வயிறு மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அவ்வளவு தூரம் வந்துட்டு மரண வேதனையை நாளாந்தம் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி வந்துட்டு அவருக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ 4 வருடங்களுக்கு முன்னும் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணினேன். அதே மாதிரி திருப்பவருக்கா ஹெல்ப் பண்ணினேன், அதே மாதிரி திரும்பியமருக்கா ஹெல்ப் பண்ணினேன். இப்போ திருப்பவுமே எங்கள்கிட்டே வந்திருக்காங்க. என்னென்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்த வந்துட்டு வாழ்வாதாரமோ இல்லாட்டி வந்துட்டு வீடோ இல்லை, அவங்கள வந்துட்டு எங்கள்கிட்ட திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு கொடுத்தது அந்த மெடிக்கல் செலவுகளுக்கான அந்த காசு தான். அப்போ அது வந்துட்டு கட்டாயம் முடிய அவங்களுக்கான ஒரு ஆதாயம் இல்லாட்டி அவங்க புடியோ வந்துட்டு வருவாங்க. ஏன்னு சொன்னால் வந்துட்டு தெரியும், கிட்னி 2மே ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு நிறையவே செலவுகள் முடியும். அண்ட் வந்துட்டு
எவ்வளவுதான் நாங்கள் செலவுகள் கொடுத்தாலும் அந்த தம்பியோட மனவேதனையை வந்துட்டு ஈடு செய்ய முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் 23 வயசு படியன் வந்துட்டு சாதாரணமாக வந்துட்டு ஒரு 73 வயதான ஒரு 83 வயதான ஈவன் 100 வயதானால் கூட வந்துட்டு டாக்டர் வந்து இன்னும் ஒரு 2 நாள் தான் ஐயா இருப்பார், நீங்கள் சொந்தங்களை சொல்லுங்கொண்டு அந்த டைம்லேயும் கண்ணீர் வடிக்கும், ரைட் நான் எல்லாரையும் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த 23 வயது பையன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எப்போ செத்தாலும் ஓகே அண்ணா வாழ்க்கையே வறுத்து போய் தானே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கான். சேம் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பிக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு கூட வந்துட்டு ஒரு ஃபோன் இல்லை. அப்போ அப்படியே சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து ஃபோன் வாங்கி கொடுத்துனாங்க. இப்போ அதுலேயும் ஒரு பெரிய கஷ்டமாக வந்துட்டு அவங்களோட அம்மாவுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்துட்டு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இன்ஜெக்ஷன் போட்டால் வந்துட்டு மண்டையில் இருந்த முடி எல்லாமே வந்துட்டு கொட்டுப்பட்டுட்டு ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு கேன்சர் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வந்து. ஸோ வந்துட்டு வலிக்கு மேலே வலிகள் வந்துட்டு அதிகமாக போய்கொண்டே இருக்குது, இந்த காவங்கட அடிக்குது. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வலிகளுக்கு மேலே வலிகள் வந்துட்டு கூடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற டைமில் எங்கள்கிட்ட வந்துட்டு தாய் மகனுமா இவ்விடத்துலாம் வந்து அழுதாங்க, உங்களை விட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டைமில் வந்துட்டு டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐயா அவரால் வந்து மந்த்லி 20,000 நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 மாதமோ 3 மாதம் அவர் வந்துட்டு காசு அனுப்பி போட்டு அவர் வந்துட்டு இடையில் விட்டுட்டு தன்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்குதுன்னு சொல்லி. அது அவரில் குற்றம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருந்தாலும் உள்நாடுகளில் இருந்தாலும் வந்து மனுஷன் நிலைமை வந்துட்டு எப்போ மாறும்னு சொல்லி தெரியாது. இருந்தாலும் ஒரு வசனம் கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் இருந்தாலும் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ற வந்து எங்களுடைய ஒரு விருப்பம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அந்த மந்த்லி ஹெல்ப் வந்துட்டு நிற்கையும் திருப்பி என்னட்ட வந்தாங்க. ஸோ நான் இம்மீடியட்டாக வந்துட்டு எங்களோட செங்காலையில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா ஒரு ஆள், ஸோ அவருடைய காசில் வந்துட்டு 1,00,000 ரூபா இருந்தது. அப்போ அந்த 1,00,000 ரூபா வந்துட்டு அவங்கள்ட்ட நாங்கள் கொடுத்தமாக இருந்தால் அதை வந்துட்டு அவங்க ஏர்லியாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி போட்டு மறுபடியும் வந்து நிற்கக்கூடும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் சொன்ன வந்து அதை அவங்களுக்கு நான் 5 மாதமாக வந்துட்டு பங்கிட்டு தரேன். ஸோ இந்த டேட்டுக்கு வந்துட்டு நான் இல்லாட்டிலும் அவங்க பருத்தித்துறைக்கு வந்துட்டு ஒரு மாதத்தில் ஒரு 10 தடவைனா வருவாங்க, ஈவன் ஒரு 5 தடவை கூட வந்துட்டு வருவாங்க மோஸ்ட்லி. அப்போ வந்து நான் சொன்னேன் நீங்கள் வர்ற டைமில் நான் இல்லாட்டிலும் நீங்கள் அம்மாட்ட வந்து கேட்டீங்கன்னு சொன்னால் அம்மா அந்த காசை வந்துட்டு உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு முதலாவது காசு 20,000 நான் கொடுத்து விட்டான். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முந்தின நாள் நினைக்கிறேன் வந்து அம்மாட்ட 20,000 ரூபா வாங்கி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக போட்ட அந்த தம்பியோட வீடியோ வந்துட்டு உண்மையிலேயே வந்து ஒரு சில பேர்ட்ட மனசில் ஆழ்ந்த ஒரு இடங்களை வந்துட்டு பெற்றுக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவருக்கான ஒரு சில உதவிகளை என்றாலும் நாங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரிக்கு வந்து. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து இதில் 1 2 3 4 5 6 பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பிக்கு வந்துட்டு நாங்கள் அனுப்புகிற காசை கொண்டு போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேயுமே ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து வரும். அப்போ வந்தால் நாங்கள் இதையுமே வச்சுருந்து நாங்கள் மந்த்லி தாரோம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் மந்த்லி அவருக்கு ஹெல்ப் போகுதுன்னு தெரிஞ்சு வந்துட்டு அடிஷனலாக வந்துட்டு அனுப்பினவங்க. அப்போ இதை வந்து நாங்கள் தம்பியோட அக்கௌண்ட்லேயோ இல்லாட்டி அவங்களோட அம்மாவோட அக்கௌண்ட்லேயோ வந்துட்டு போட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவங்களுக்குமே சொல்லலாம் வந்து இனி ஒரு கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் எங்கள்கிட்ட இப்போதைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நாங்கள் இதை வந்து உங்களுக்கு தாரம், இதை நீங்கள் நல்ல மாதிரி பயன்படுத்தி கொள்ளணும் வந்து. ஏன்னு சொன்னால் இதில் எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்பட்டு அவங்க வேறு சிந்து உழைச்ச காசு இருக்குது. ஸோ அதை சிம்பிளாக நீங்கள் வேஸ்ட் பண்ணிவிட்டு வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் நான் வந்துட்டு சொல்லி இந்த ஹேஷை வந்துட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். ஸோ அதைத்தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள். ஸோ அந்த வகையில் வந்துட்டு சந்தோஷம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சேம் டைம் வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் நெகட்டிவாக பேச வேணாம் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் பாசிட்டிவ் சைடில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நாங்கள் கதைக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க சொன்னால் என்னதான் நடந்தாலும் வந்துட்டு உங்களை நேசிக்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள் அதிகமான ஆட்கள் வந்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு பின்னால் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு கரம் கொடுக்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அதிகமான நன்றியை வந்துட்டு நான் தெரிவித்து கொள்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்காக ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலுமே வந்துட்டு அதுவே வந்துட்டு போதும் வந்து எங்களுக்கு. நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை வந்துட்டு நாங்கள் செஞ்சு கொண்டிருப்போம் வந்து. இந்த கிட்டத்தட்ட 4 வருஷ காலம் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து எத்தனையோ
லட்சம் கோடியான பெறுமதியான பணங்கள் வந்துட்டு எங்களூடாக வந்துட்டு எத்தனையோ பேருக்கு வந்துட்டு போய் சேர்ந்துருக்குது. வந்து அந்த வகையில் வந்துட்டு எத்தனையோ வீடு இல்லாதவங்க வந்துட்டு இன்றைக்கி குடிசை வீட்டில் இருந்து வந்துட்டு மலைக்குள்ளே வந்துட்டு ஒழுகும்போது வெயில் வந்துட்டு வாட்டும்போது அப்படியான கஷ்டங்களில் வாழ்ந்தவங்க இன்றைக்கி வந்துட்டு கல் வீட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒருவேளை தண்ணிக்கு கூட வந்துட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு நின்றவங்க வந்துட்டு இன்றைக்கி சொந்தமாக வந்துட்டு அவங்களோட கிணத்துலேயே வந்துட்டு அவங்க தண்ணி எடுக்கக்கூடிய வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு ஒரு சுவிட்சை போட்டாலே வந்துட்டு தண்ணி எல்லக்கூடிய வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது அன்றை பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த உடுப்பட்டி பகுதியில் ஒரு வீடியோ செஞ்சுருந்தோம். லைக் அதே மாதிரியான ஒரு ஹேண்ட் பம்பில் தான் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-16 வயசு வரைக்கும் நான் அந்த பம்பில் தான் வந்துட்டு நானே வந்துட்டு அடித்து வந்துட்டு குளிச்சிடேன். ஸோ அந்த டைமில் இப்படி இல்லாமல் வந்துட்டு யாருமே ஹெல்ப் பண்ண இருக்கையில் இருந்திருந்தால் வந்துட்டு உண்மையிலேயே நானே போயிட்டு வந்துட்டு ஹெல்ப் கேட்டிருப்பேன். அண்ணா எங்களையும் வந்து ஒரு வீடியோ வந்து செஞ்சு போடுங்க, எங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் வந்து செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். சொன்னால் அந்த டைம் நாங்களுமே வந்து எங்களோட அப்பாட ஒரு உழைப்பில் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். நாங்கள் இருந்தாலும் வந்து நாங்கள் அந்த டைமில் எப்படியான வசதிகள் எங்களுக்கு இருக்கையில் அண்ட் வந்துட்டு நாங்களும் யாரையும் தேடி எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் போகையில் எங்களோட அப்பா வந்துட்டு எங்களை அப்படி போகவும் விடையில் வந்துட்டு நாங்கள் கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் நல்ல மாதிரியே ஏதோ சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்ந்து வந்து கடந்து வந்தோம் நாங்கள். ஆனால் இருந்திருந்தால் ஒரு சில மேலதிகமான விஷயங்களை நாங்கள் சில வேளை கேட்டிருப்போம். சரி தானே? ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இந்த எங்களுக்கு எதிரான அந்த வந்த விமர்சனங்களில் முக்கியமான விஷயங்கள் வந்து ஒரு சில அந்த ஃப்ராடான விஷயங்கள், அதாவது வந்துட்டு அந்த ஃபண்ட் சம்மந்தமாக ஒரு சில அந்த என்ன சொல்கிறது சீட்டிங்குகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நான் நிறைய விளக்கங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இருந்தாலும் வந்து சும்மா இந்தியான் இந்த ஒரு விஷயத்தை குறித்தான ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லிவிட்டு கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். ஸோ அந்த வகையில் வந்து நான் இந்த வாட்ஸ்அப்பில் வந்துட்டு லாஸ்ட் நம்பர் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்ததை வந்து நான் தான் உங்களை எல்லாருக்குமே நல்லா தெரியுமேன்னு சொன்னால் யாருமே வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது காசு சம்மந்தமான ஒரு சீட்டிங் ஒன்று செய்யக்கூடாது அப்படின்றக்காண்டி அதுவே வந்து பலருக்கு வந்துட்டு ஒரு ஆப்பாக அமைந்தது. அந்த டைமில் வந்து என்ன சொல்கிறது எல்லாருமே நார்மலாக சொல்லி கொண்டு இருந்தவங்க வந்துட்டு நான் இப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ண பிறகு அவங்களுமே வந்துட்டு அதை செய்ய தொடங்கிட்டாங்க வந்து. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ பார்ப்போம் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நார்மலாக வந்து எங்களுக்கு வந்து காசு அனுப்புகிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு மெயினாக தங்களோட பேரை வந்துட்டு சொல்லுவாங்க. தங்களோட பேர் மீன்ஸ் வந்துட்டு அவங்களோட பிள்ளையோட பேராக இருக்கலாம், இறந்த அம்மா அப்பாவோட பேராக இருக்கலாம், சம்திங் ஏதாவது ஒன்று வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ சொல்லும்போது வந்துட்டு நாங்கள் அதை வந்துட்டு சொல்லுவோம். சரி தானே? அப்படி அவங்க அதை விரும்பலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க தங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்கிட்ட கடைசி நம்பரை வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் ஆஸ் யூஸ்வல் செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க ஈவன் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கூட மென்ஷன் பண்ண வேண்டாம் என்ன சொன்னால் கிருஷ்ணாவில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் வந்து நாங்கள் அவங்கள மீறியும் அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்துட்டு மென்ஷன் பண்ணுற காரணம் என்னென்னு சொன்னால் மாரியும் வந்துட்டு ஒரு ஆள் அப்படியான ஒரு கதையை கதைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வாசித்தேன் வந்து தம்பி இந்த வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் வந்து ஒரு ஃபுல்லூடா என்னென்னு சொன்னால் வந்து மோஸ்ட்லி வாட்ஸ்அப் நம்பர் கடைசி எல்லாருக்குமே வந்து சேம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். உண்மையிலே நான் நினைக்கையில் வந்து அவர் எந்த ஒரு இடத்துல இருந்து வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி. உதாரணமாக நாங்கள் இப்போ இதில் இருக்கிற நம்பர்ஸை பார்ப்போம். சரி தானே? முதலாவது பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நம்பர் காட்ட தேவையில்லையா. முதலாவது வந்து ஃப்ரான்ஸில் இருந்து, அப்புறம் லண்டன், பிறகு சுவிஸ், இத்தாலி, டென்மார்க், கனடா. ஸோ இதில் 6 பேர் வந்து காசு அனுப்பியிருக்காங்க, 6மே வேறு நாடு. சரிதானே? ஸோ 6 பேர்ட்ட காசும் நாங்கள் கட்டாயம் ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும். சரிதானே? ஸோ வந்துட்டு இதில் 6 நாடுமே வித்தியாசமாக இருக்கிறதால இதில் எங்களுக்கு கடைசியான அந்த வாட்ஸ்அப் நம்பரை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நார்மலாக முதலாவது ஃப்ரான்ஸ் அக்காட அந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 918, அடுத்து வந்து 729, 716, 186, 826, 359. ஸோ அப்படியான வித்தியாசப்படுது. ஈவன் சேம் கண்ட்ரிக்குள்ளே வந்தாலுமே வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவில் வந்துட்டு ஒரு ஆள் அண்ணாவாக இருப்பார், இன்னொரு ஆள் வந்துட்டு அக்காவாக இருப்பார். ஸோ சம்திங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்துட்டு நாங்கள் அந்த கேஷை வந்துட்டு கொண்டு போய் கொடுப்போம். 100க்கு இல்லை நான் நினைக்கிறேன் வந்து ஒரு 100,000ல் 1% வந்து மேபி அந்த மாதிரிக்கு எல்லாமே சேமாக அமையலாம். அப்படியே அமைஞ்சாலும் அதில் நாங்கள் ஒரு டிஜிட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ராவாகவோ இல்லாட்டி இன்னும் ஒரு தகவலையோ நாங்கள் ஆட் பண்ணி வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இவ்வளவு தூரம் நாங்கள் விளக்கம் கொடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. வந்துட்டு இது நான் நெகட்டிவான விஷயத்துக்கான கதைக்கையில் சும்மா சாதாரணமாக நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிற இந்த காரியத்தை குறித்து வந்துட்டு கதைச்சிருக்கோம்.
ஸோ அந்த வகையில் வந்துட்டு இதில் எங்களுக்கு ஒரு கணிசமான அமௌண்ட் வந்துட்டு சேர்ந்துருக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கிறதால நாங்கள் அதில் ஏடிஎம்முக்கும் போயிட்டு அப்படியே நாங்கள் அவங்களோட வீட்டை போயிட்டு அவங்களோட சுயநலத்தையும் விசாரித்து அவங்களோட அந்த ஒரு தூக்கத்துக்கு நாங்கள் கொஞ்சம் கை கொடுத்து போட்டு இந்த வீடியோ வந்துட்டு சந்தோஷமாக முடிக்கலாம். அதே நேரம் இன்றைய தினம் வந்துட்டு சிவராத்திரி அப்படின்னு நினைக்கிறேன்னு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு நித்திர முழிப்பீங்க வந்துட்டு நாங்கள் வேதம் அப்படின்றதால வந்துட்டு அதுக்குள்ளே நாங்கள் அது சம்மந்தமான இதுகளுக்கு வந்து நாங்கள் போக மாட்டோம். இருந்தாலும் வந்து நாங்கள் மோஸ்ட்லி எங்களுக்கு எல்லா நாளுமே வந்துட்டு சிவராத்திரி மாதிரி தான். ஸோ வந்துட்டு சிவராத்திரி அனுஷ்டிக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. வந்துட்டு நார்மலாக அனுஷ்டிச்சு கொள்ளுங்கோ, டைம் பாட்டி எங்களோட வீடியோவையும் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாங்க போ. தம்பி அந்த அவருக்கு ஜீவலி என்ன இருக்கிற அவருக்கு டாய்லெட் கட்டுறதுக்கும் அட்வான்ஸ் கொடுக்கணும் வந்து. அப்போ அதுக்காக அதால் 2 கார்டுலேயும் எடுத்துகிட்டு வாங்க. இந்த சிவராத்திரி கோயிலுக்கு போகிறீங்களா பின்னேரம்? ஆளுக்கும் பரவாயில்லை, கொஞ்சம் மஜ்வேலி அன்னைக்கு எழுதி நான் டீட்டெயில் இன்றைக்கு எடுத்து கொஞ்சம் வந்துருக்குது. காசான என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ கணக்கு பார்க்க போனால் அவருக்கு வந்துட்டு டாய்லெட்டுக்கு 3.5 லட்சம் முடியும். ஏன்டா அந்த கிடங்குக்கு வந்து கூட முடியறதால. மற்றது கொட்டில் வந்து பல விலைகளில் போடலாம்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் எஃபெக்டிவாக விலையை குறைச்சி ஓரளவு சேஃபாக போடுங்கன்னு சொல்லி. மற்றது மாட்டுக்கும் அப்படின்னு 2.5-3 கிட்ட முடியுமென்றால் 5.5-6 அப்படியும் 7-8 கிட்ட தேவை அவற்றைக்கு. இப்போ இன்னும் ஒரு ஆள் 2 பேரை கதைக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் இன்றைய வாரன்னு சொன்னான். அப்போ இதை முடித்து கொண்டடுத்த வீடியோவில் அவருக்கு அந்த காசு இருக்கா கொடுப்போம். கொடுத்துட்டு அப்படியே என்ன செய்வோம்னு சொன்னால் அவே அந்த சூசைட் பண்ண போகிறார்கள்ட்ட பாடு என்னண்டு அவருடைய காட்சி கதைக்கணும். என்ன எத்தனை டேட்? இன்றைக்கு 25-26 ஆச்சுடாப்பா பிள்ளை. அதுதானே பிள்ளை 26. ஓ மை காட், அவரோட கதைக்கணும். அப்போ பாரம்பூர் சொன்ன வாக்கு காப்பாற்றணும் மேடம். அப்புறம் அது அடுத்த பிரச்சனை நான் சாப்பிட்றேன் சொன்னதுக்கு பிறகு நாங்கள் கைவிட்டோண்ட பாவம் இல்லை. உங்களோட ஹொஸ்பிட்டல் பண்ணுறாம்பி இருக்கா இந்த ஃபோனை பேட்டா பவுல் அதில் டேமேஜ் ஆகிட்டு ஒன் பண்ணிட்டியா? இன்றைக்குவா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமா? கிட்னி தம்பின்ற அம்மாவுக்கு காசு கொஞ்சம் கொண்டே கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை. என்னென்றால் நாள் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். நீ இப்போதைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நீ அவற்றை செங்காலான காசு 3 மாத காசு கிடக்குது, அதை முடித்து போட்டு கொஞ்சம் காலத்துக்கு விடணும் நாங்கள். ஏனென்றால் இந்த காசை அவைக்கு சொல்லணும். இதை இப்போ எவ்வளோ கொடுக்க போகிறோமோ அதை 20,000 பங்கிட்டு இத்தனை மாதத்துக்கு வரக்கூடாது மாதிரி கூட அங்கே இல்லையா? ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். என்னென்னு சொன்னால் தங்கண்ட தலையிலே தாங்களே மண்ணை அள்ளி கொட்டுன்ற யாழ்ப்பாணத்து யூடியூபர். எனக்கு வந்து இதில் வந்து வியூ வரணுமென்ற ஆசையே இல்லையே நினச்சிட்டேன்னா நீங்கள் போய் பாருங்க. கேடா வளர் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபரோடு இருக்குதுன்றா. அதுவும் வந்து இந்திய மக்கள் ஃபுல்லாகவே எனக்கு இந்திய மக்கள்லாம். அந்த இந்திய மக்கள் என்ன பிரச்சனையே இல்லை. அவர் அம்மா உண்மையிலே அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு ஆள், எங்களை சப்போர்ட் பண்ணி கேட்கிறோம். ஏதாவது எனக்கு லிங்க் அனுப்பினோடையாக கிளிக் பண்ணி நான் போய் பாருங்கோ. நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு எனக்கு உங்களோட ஆதரவு தேவையில்லையா? தனக்கு இருக்கிற ஃபுல்லாக இந்திய மக்களாம் 120 சப்ஸ்கிரைபர் அம்மாவுக்கு இருக்குது. அம்மாவுக்கு அந்த அது சம்பந்தமாக விவரம் தெரியா போல நான் அதை வச்சுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். குற்றவும் சொல்ல மாட்டார்கள், குறையும் சொல்ல மாட்டார்கள், ஒன்றும் எழுத மாட்டார்கள், லைக் பண்ணி விடுவார்கள், அதோட சரி. எங்கண்ட தமிழர் இருக்கிறார்கள் எல்லாம், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இப்போ வந்து ஒரு யூடியூபர் ஒரு தங்களுடைய எஃபர்ட்டை போட்டு கஷ்டத்தை போட்டு அந்த ஒரு யூடியூப்ன்றது பயங்கர கஷ்டம். எவ்வளோத்தை வாங்கணும், எவ்வளோ பொருள்களை வாங்கணும், அதோட வந்து ஒரு சமையல்ண்டா அவ்வளோ பொருள்களை வாங்கணும், இவ்வளோத்தை செலவழிக்கணும். அதை செலவழிச்சுத்தான் ஒரு சாப்பாட்டேண்டாலும் செய்து காட்டுறதுக்கு அவ்வளவு செலவு தேவைப்படுகின்றது. அதே கட்டத்தில் அதுக்குள்ளே சரியான எஃபர்ட் போடணும், ஒரு டைம் அதுக்கு ஒதுக்கி வச்சுக்கணும். இன்ன டைமுக்கு நாங்கள் இந்த யூடியூப் இந்த மாதிரி நல்ல அழகாக வரணும், மற்ற மக்கள் பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி கணக்கு எஃபர்ட்டுகளை போட்டுத்தான் இந்த யூடியூப்புக்குள்ளே வந்து முன்னேறி கொண்டு வருகிறார்கள். ஒரு முன்னேற்றம் என்ற ஒரு சின்ன ஒரு சிறுசில் இருந்து தான் பெரிய பெரிய யூடியூபர் ஆகிறது, பெருசாக வருகிறது. இப்போ பணம் வந்து என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்சம் பணம் வரும், இப்போ இந்த கூட பணம் வரும். அதுக்கு போய் நீங்கள் சொல்லக்கூடாது இவர் வந்து ஒரு ரூபாய்க்கு கூட வழி இல்லாத
இவர் பேருந்து 1 கோடிக்கு எப்படி வந்தவர் என்று சொல்லக்கூடாது. அவர் அதுக்குள்ள கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவரான். கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டங்களை தாங்கி அவரும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு தான் யூடியூப்லேருந்து அவருக்கும் வருமானம் வருது. அந்த வருமானத்தை நீங்கள் கெடுக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு நண்பனுக்கு துரோகம் செய்வானோ, கடைசி மடிஞ்ச துரோகம் செய்வான். ஒரு நண்பன்ன்றது அவன் உயிர் போக மட்டும் அந்த வரல நின்று அந்த நண்பனோட கூட நிற்ப வந்தான் நண்பன். அவன் நண்பன்ட ரகசியங்களை கொண்டாந்து நீ உனக்கு காசு தேவைன்றதுக்காண்டி இந்த ரகசியங்களை கொண்டாந்து ஊருக்கு பரப்புற. ஊருக்கு பரப்பி நீ அதில இருந்து காசு எடுத்து நீ சம்பாதிக்கிற. நீ உழைச்சி சம்பாதிக்கிறியா? நீ உழையன். நீ வேலைக்கு போ. வேலைக்கு நீயும் அதைத்தானே செய்கிற. நீயும் அதைத்தானே செய்கிற. என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஊரா சுற்றுறதை விட்டுட்டு அதில் ஊரா சுற்றி ஒரு ஊசி சாப்பாடு சாப்பிட்டு போட்டு அதையும் ஒரு கொண்டனாக்கி போடுற. அப்போ நீ அதில் வருது வருமானம். அப்போ அதில் வர வருமானத்தில் ஒரு 5% நீ ஒரு ஏழைக்கு கொடுக்குறியா? உடனே சொல்கிற என்னன்னு சொன்னா நாங்கள் ஏழைக்கு நான் கொடுக்காவே பொய் சொல்லினோம். உங்களுக்கு எத்தனை பேர் பொய் சொல்லினேன்? பொய் சொல்லாதவே எத்தனை பேர் இந்த இதில் நல்லூரில் எத்தனையல் கால் கை இழந்து போய் அது நாட்டுக்காண்டி போராடி இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் உதவி செய்யலாம் தானே. மற்றது உதவி செய்கிறவைய நீங்கள் ஏன் கெடுக்கிறீங்க? அதோட சொல்கிறபடி ஒரு குடும்பத்தை போய் நீங்கள் சொல்லலாமா கல்லர்ன்னு சொல்லலாமா? உங்களோட வீட்டில் களவெடுத்தவரா கல்லர்ன்னு சொல்கிறதுக்கு? அதை கேட்கணுமெல்லோ. யார் கேட்கணும்னு செஞ்சுன்னா கொடுத்தவர்கள் கேட்கணும். புலம்பெயர்ந்தவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். நீங்களே யார் அதை கேட்கறதுக்கு? நீங்களே கொடுத்த நீங்கள் தெரியாத ஒரு மனுஷனுக்கு ஒரு உதவி செய்ய தெரியாது. என்னத்துக்கு நீங்கள் அதுக்குள்ள வருவீங்க? அதோட நீங்கள் கேட்கறது என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒழுங்கா பிறந்த நீங்கள் சொன்னால் ஒரு கேள்வியை தப்பா கேட்க மாட்டீங்க. ஒரு சகோதரத்தையோ ஒரு சகோதரத்தை அந்த எனக்கே விதாரம் வாயில நான் அப்படி பழகவும் இல்லை, அப்படி சொல்லியும் பழக இல்லை. அந்த அதுகள் சரியான கஷ்டப்பட்டு அந்த பொம்பளை பிள்ளையால் கஷ்டப்பட்டு ஒரு பெண் கஷ்டப்பட்டு இந்த யூடியூப்பை செய்து அதன் முன்னுக்கு வருதுகள். அதை சும்மா காமெடி போடுதுகள், சமையல் போடுதுகள். அதுகள் அப்படியான ஒரு சில இதுகளை செய்து அழகாக போட்டு அதை அழகாக கொண்டு வந்து அது தங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு இருக்குது. அந்த வருமானத்தை கெடுக்கிறதுக்கான நீங்கள் என்ன பாடுபடுறீங்கன்னு சொல்லி நான் அதுகளை கல்லறன்னு சொல்லி ஒரு மனிதரை போட்டு இப்படியா சித்திரவை செய்தார். உலகத்திலேயே இல்லாத ஒருத்தன் சொன்னால் இந்த தமிழன் தான் என்ன செய்வனா, ஒருத்தன் முன்னேறினான்டா அவனை கவுக்கிறதும்படி என்று சொல்லி யோசிக்கிறதே இந்த தமிழன் தான். ஏன்னு சொல்லிச்சுன்னா இவ்வளவு காலம் இவ்வளோ வருஷமாகுது உங்களுக்கு ஏன் தனிநாடுன்றது கிடைக்கல சொல்லுங்க. எதிர்ச்ச பிடிச்ச பொறாமை பிடிச்ச நீங்கள் சொன்னா நீங்கள்ல அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு ஆன்டிமேர் ஹெல்ப் பண்ணினோம்னு. ஆன்டிமேர் ஹெல்ப் பண்ணினோம்னு சொல்லிச்சுன்னா உனக்கு ஒரு அம்மா இருக்கிறதானே, ஒரு சகோதரம் இருக்குதானே, அல்லது ஒரு தங்க இருக்கிறார். அன்றைக்கு கமெண்ட் பண்றது ஆன்டிமேர் இருக்கணுமா? உனக்கெல்லாம் ஒரு தாய் இருக்கு. உனக்கு ஒரு தாய்க்கு தான் நீ பிறந்தனியும் ஆன்டிமேர் ஹெல்ப் பண்ணினோம் ஆன்டிமேர் இருக்கு நம்மன்னு சொல்றதுக்கு அந்த பிள்ளைக்கு எத்தனை வயது? இந்த ஆன்டிமேரை பற்றி நீ கதைக்கிறதுக்கு எத்தனை வயது சொல்லுவாப்ப? நீ எத்தனை வயது சொல்லுவாப்ப? நாளைக்கு உன்னை கண்டிப்பா உண்ட புள்ள கேட்கும். கண்டிப்பா கேட்கும் உண்ட புள்ள பேர் நாளைக்கு கேட்கும். உன்ன இல்லை உன்னை வெளியிலேயாவது விடும் கண்டிப்பா. நீ இப்படி கமெண்ட் பண்ற நீயும் இப்படி ஒரு புள்ள ஒரு பொம்பளைய கல்லிங்கன்னு சொல்ற. அதோட அதுல நீ எவ்வளவு கதை கதைக்கிற, எவ்வளோத்த பேசுற. ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து நீ கதைக்கிற. ஒரு தாய்க்கு சமன் அந்த பெண். அதுவும் ஒரு இலங்கை தமிழர் நீங்கள் இப்படி கதைக்கிறீங்களே, உங்களோட முகத்திலே நீங்களே காரை துப்புறீங்க. ஒரு தமிழரை பார்த்து இன்னொரு தமிழன் காரை துப்புற. ஏன்னா இன்றைக்கு ஒரே இடத்துல இருக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிறீங்க. என்னவாது பேசிட்டு இருங்கோவன். இதை போய் ஏன் அடுத்தவன் நாட்டுக்கு கொடுக்குறீங்க? இன்றைக்கு நீங்க உதவலையெல்லாம் கதைக்கும் போது நாளைக்கு சிங்களவன் என்ன செய்வான் சொல்லுங்க. தமிழன் என்னன்னு இப்படி உழைக்கிறான். இவன் எங்க வருது? யூடியூப்ல இருந்து வருமானம் வருது. அவன் என்ன செய்வான்? யூடியூப்புக்கு காட்டி கொடுப்பான். இவர்கள் இவ்வளவு கோடி எடுக்கிறோம். கடைசியா உங்களோட தலையிலேயே நீங்களே மண்ணை அள்ளி கொண்டு வரீங்க. இது பரம்பரையா நடக்குது. இது காலங்காலமா நடக்குது. நீங்க கடைசி மட்டும் இந்த காலம் இல்லை, எத்தனை காலம் சேர்ந்தாலும் உங்களுக்கு தனி நாடே கிடைக்காது.
ஏண்டா எரிச்சலும் பொறாமையும் கொண்ட நீங்கள் என்று சொன்னா தமிழர் தான். எங்க போனாலும் அப்படித்தான் இருப்பீங்க. ஏன்னு சொன்னா இங்க விதைக்க நீங்க பாருங்க, ஒரு டம்ளரோட வருவீங்கள், வந்தால் பெரிய பெரிய பணக்காரர் ஆகுறீங்கள். அப்ப அதுக்கு நீங்கள் நாங்க சொல்லலாமே என்னன்னு நீங்க பணக்காரரான நீங்கள் என்று சொல்ல முடியாது. அதை நீங்களே சொல்றீங்க, நீங்களும் முயற்சி செய்யுங்கோ, நீங்களே எரிச்ச போடுறீங்க, நீங்களும் முன்னுக்கு வாங்கோ, நல்லா யூடியூப்ல போடுங்கோ, உள்ள கொண்டனை எல்லாம் போடுங்கோ, தெருவழியை கிடக்கிறவைய போடுங்கோ, தெருவழியை சாப்பிட்றவைய போடுங்கோ, தெருவழியை என்ன செய்யணும் அதுகளை போடுங்கோ. சும்மா சூப்பராக உங்களுக்கு வேணும். இல்லைன்னா ஹெல்பிங்கு போங்கோ, கொஞ்சம் பேருக்கு ஹெல்பிங்கு போங்கோ. அப்படி போனீங்கன்னு சொன்னா நிறைய எல்லாம் கொண்டன எல்லாம் வரும். அதுக்கு போய் நீங்க ஏன் இப்படி எல்லாம் எரிச்சல் பொறாமப்படுறீங்க? ஒரு தமிழனை பார்த்து தமிழனே எரிச்சல் படுற. உலகத்திலேயே நடக்காத ஒன்றுன்னு சொன்னா இந்த தமிழனை பார்த்து தமிழன் தான் எரிச்சல் படுறான். இன்றைக்கு பாருங்க, கண்டிப்பா நடக்கிற இல்லையோண்டு பாருங்க, இவர்கள் வந்து ஆளுக்கால் காட்டி கொடுக்கணும். இப்ப ஒழுங்கா தாங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை எடுத்துக்கொண்டு வாடினோம். அதுக்கு இன்னும் பேராசைப்பட்டு ஆக்கள் காட்டி கொடுத்து இது வாரதும் காணாமல் இவ என்ன செய்யணும்டா, இந்த உலகத் தமிழர்கள் வந்து வெளியில இருந்து குடி வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து இந்த காசுகளை அனுப்பினோம் இல்லை, அவைகளையும் அனுப்ப விடாமல், அந்த ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ண விடாமல் இவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆளுக்கால் ஒவ்வொரு கொண்டனை போட்டு என்ன செய்யணும்டா, இதுகள் கிணத்து தவளைகள். இவர்கள் வந்து நல்ல திமிங்கலத்துக்கிட்ட உம்பிட போயினோம். உம்பிட்டுட்டு இவர் தாங்களே காட்டி கொடுத்து எல்லாரும் காட்டி கொடுக்க தோன்றியிருந்தோம். ஏன்னு சொன்னால் அவர் வடிவ ஒரு கொப்பி ஒன்று வச்சுக்கிறார், அங்கே இடுப்புக்க வச்சுக்கிறார். அந்த கொப்பியில் யார் என்ன செய்கிறீங்களோ இவ்வளவு தந்தவை எல்லாமே வச்சுக்கிறார், அவர் கணக்கு வச்சுக்கிறார். அவர் கண்டிப்பாக நீங்கள் காட்டி கொடுக்க அவர் அந்த கொப்பி காட்டுவார். காட்டி எல்லாரும் நீங்கள் கூண்டோட போகிறீங்க. இதுதான் நடக்க போது பாருங்க. நன்றி, வணக்கம். வந்து இப்போ என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட்டான்றத விட பொதுவாக காய்ச்சிருக்கிறேன், நல்ல விஷயமத்தை காய்ச்சிருக்கிறேன். அதாவது பக்கச்சார்பு இல்லாமல் என்ன, நீங்கள் உங்களோட விஷயத்தை செய்யுங்கோ, மற்றவன் தங்களோட விஷயத்தை செய்யட்டும், ஒற்றுமையாக இருங்கோ, சண்டை பிடிக்காமல் இருங்கோ. தமிழரே வந்து பொறாமைகள் வேணாமன்னு சொல்லி நாங்கள் உண்மையிலே ஒருத்தர்லேயும் பொறாமப்படையலை. இப்போ உங்கள்கிட்ட இதை நாங்கள் செஞ்சு கொண்டு தயார். அதுக்கு தான் இப்போ இனிமேல் வந்துட்டு போய்கொண்டிருக்கோம். வந்து எங்கே தாண்டி போயிட்டோம் இல்லை, இஞ்சால் பக்கத்தில் அந்த ஒரு ஒரேஞ்ச் பெயிண்ட் அடித்த கடை மாதிரி வந்து ஐயா ஒரு சக்கோட்டை சேர்ச்சை தாண்டி போகணுமா. அப்போ இந்த ஃபோனை இங்கே இருக்கா, இதை தாண்டி நான் அப்புறம் பெரும்போடாது, சேர்ச்சை தாண்டி நான் போகலாம். தண்ணி பொத்தில் கொண்டு போகண்டோடாப்பா, தண்ணி தான் பிராக்ஸ். அவன் பொடி என்ன பேர் மேலே பார்க்கவள பாகாமல் இருக்கணும். தேப்பங்காரம் ஒரு 7 ஆளாட்டாப்பா, அந்த ஆள் வச்சு கொடுக்காது. தாய்க்கு கேன்சர் யார் பார்ப்பாங்க? அம்மா உங்களோட வீட்டுக்கு அந்த சக்கோட்டை சேர்த்து தாண்டி தானே வரணும். ஐயா அந்த கடை தானே, கடைக்கு முன்னுக்கு தானே. சரி அப்போ நீங்கள் ரோட்டில் வந்து நிற்கிறீங்களே. சரி நான் வந்துட்டேன். ஒரு கால் தண்ணி பண்ணிட்டு போவோம் ஐயா, தண்ணி விட இவைக்கும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் மேட்ச் போகிறான். இந்த 50 1 50 2 240 290 340 சரியோ? ஐயோ அங்கே நிற்கிறாங்கள்டா 340. ஏன்னா அதில் நிற்கிறாங்கல்ல 340. நாங்கள் என்ன செய்வோம்டா, இது 50 ஆகி கொடுப்பேன் சரியா? 1 2 3 4 5 6 ஒரு சைட் பண்ணியா இருக்கா எப்படி வர 50 உண்டா? 1 2 3 4 5 6 7 8 9 10 52. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது 53. இதை எண்ணா விடலாம், ஆனால் அது எண்ணா விட்டால் தான் அங்கே இருக்குது புலை. இதுக்கு கொஞ்சம் பட்சம் 1 2 3 4 5 6 7 8 9 சரி தானே 10. அப்போ 450 வந்துட்டேன். 450 சரி எப்படி 450. 1 2 3 4 5 6 7 8 9 சி 1 2 3 4 5 6 7 8 9 10.
550. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி 1 2 3 4 5 6 7 8 சரிதான். 340. ரைட். அப்போ அக்னி இதில் 60 இருக்குது பேலன்ஸாக வச்சுறேன். அப்போ 6 5 50,000 ஒரு 40. ஒரு 40,000 சரிதானே. ரைட். 5 இல்லை 6 50,000 ஒரு 40,000. ஓ 6 50,000 ஒரு 40,000 சரி. ரைட் ஓகே. கொஞ்சம் பகுதி விளையாடுறான் ஒரு ஹாப்பினஸ் தானே எல்லாம். ஹாப்பினஸ் கிரியேட்டிங் ஹாப்பினஸ். இந்த நாய் குதிஞ்சுதுடா அப்போ இப்போ இந்த கடுங்கோத்தில் நிற்கிற உள்ள. அது பஸ் வரையில போவோமா? சக்கோட்டை சேர்த்து தாண்டி வர சொன்னா நிற்கிறாப்போ உங்கள் வரப்போ எனக்கு எடு பார்ப்போம். பொலிகண்டிக்கிட்டு என்டைக்குள்ளே நிற்தானே. நீந்தானே ஏன்னா அந்த பக்கத்தில் வரைக்கும் கிட்டேயா இருந்தேன் இல்லைன்னு. இப்போ நாங்கள் அச்சுவேலிக்கு அப்படியே போயிடலாம் தொண்டமனாத்தால். இந்த ரோட்டு என்ன ரோட்ரா பசி. முந்தி இப்படி தான் இருந்த கொடியாம் பருத்துறை ரோடு என்ற கடவுளே. கொடியாமத்தை அந்த பருத்துறைக்கு வர எப்படியும் 1 மணித்தியான் செல்லும். ஓ 1 மணித்தியான் செல்லும். இன்னும் லேட் ஆகும்டாப்பா. இப்போ நல்ல ரோட்டுண்டா அதுதான். இப்போ நல்ல ரோட்டுன்னா அதுதான். நாங்கள் கேம்பஸ்லேருந்து வந்து இறங்கினோன்னு சொன்ன அப்படியே காலமே ஒரு என்ன பஸ்ஸுக்கு வந்ததுன்னா ஒரு குட்டி நித்திரை அடிச்சிடலாம். அவ்வளோ நேரம் செல்லும். ஆனால் எனக்கு என்னமோ தாண்டிட்டேன் ஓடா. இந்த ரோட்டு வந்துட்டேடா. என்னடா பொலிகண்டி சந்திக்கு வந்துட்டேன். அதான் அவாக்கு அம்மாவுக்கு நோம்பலாக ஒரு 50,000 1 லட்சம் கொடுத்தாலே நல்ல சந்தோஷப்படுமாளா. இன்றைக்கு அந்த 3 அலுவலையும் பார்த்து விட்ருவோமா. நினைச்சாலும் போமா ஓடிக்கொள்ளலா இந்த ரோட்டில் தான் பிரச்சனை. கலண்டு விழுந்துட்டேன் எல்லாம். கலண்டு விழுந்துட்டேன் எல்லாம். அதுதான் அதுதான் அதுதான். எங்களுக்குடா தம்பி எதிரி வெளியிலே இல்லை, எங்களுக்கு பக்கத்துலே இருக்கிற. இல்லாட்டி எங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி காய்க்குங்களே. கடவுளே உங்களுக்கே நல்லா தெரியும் நாங்கள் எப்படி இருந்து வந்த நாங்கள் எப்படி என்ன செய்கிறோம்னு சொல்லிய என்னத்தை சொல்கிறது. இப்போ அணுவெடுத்து என்கிட்ட கதைச்சால் இப்படியெல்லாம் கதைக்கிறாங்க தம்பி என்ன செய்வோம் நான் கேட்கட்டோண்டு. நான் சொன்னேன் வேண்டாம் கேட்க வேண்டாம் விடு அப்படியே. ஏதோ அவங்களும் ஏதோ தங்களோட பெனிஃபிட்டுக்காண்டி தானே செய்கிறாங்க, வாழ்ந்துட்டு போகட்டுமென்று. எனக்கண்டா தொண்டவனார் வந்துடும் போட. ஏண்டா டக்குண்டு வந்த மாதிரி கிடந்த எனக்குண்டா அங்கே பருத்துல இருந்து வரைக்குள்ள முதலடி மட்டும் போகலாம். முதலடி மட்டும் போகலாம். அங்கால வெள்ளடிச்ச பெட்ரோல் செட் வந்துடும். இந்த ரோட்டில் திருப்பி திருப்பி தெரியவே இல்லாதடாப்பா. அதுதான் இடம் போட. அங்கே இடம் எல்லாம் முந்தி பஸ்ஸில் தெரியலடாப்பா. ஆனால் அவள் ரோட்டில் நிற்கிறேன்ற மாதிரி காணேரி ரோட்டில் எங்கே இந்த அடிக்கணும் ஆகல. அதுதான் சரி. ரைட் 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 ரைட். வாண்டாம் தம்பி அவனுக்கு திருப்பி வயிறு ஊதிட்டு டயாலிசிஸ் செய்யலை போட. இவன் வருத்தம் ஒரு வித்தியாசமான வருத்தம் இருக்கலாப்பா. சில பேருக்கு டயாலிசிஸ் செஞ்சால் ஓகே இருக்கும், உனக்கு வயிற்றுலையும் குத்தி தண்ணி எடுக்கிறாங்க. இது வேறு யாரோ வந்து நிற்கிறான் போலடாக்கா. தம்பியா ஹவாயு எங்கே பின்னே போமாடா. சரி கதிரை வேணும் தானே என் முன்னுக்கு இந்த கொண்டு போகணும். சரி வாங்க வாங்க கட்டத்தை பார்ப்போம் வாங்க பின்ன பார்த்து. அப்போ இங்கே இந்த ஹோட்டலெல்லாம் எடுத்தாச்சு. ஆ ஆ ஆ கொட்டில் யார் ரசல் ஆர்னோல்ட். என்ன இது முதல் இந்த கொட்டிலுக்கா இருந்த ஏன்னா ஏன்னா நல்லா ஓமுங்க ஓன்னு சொல்லி இல்லைன்னு
ஓகே லேஞ்சியை காட்டுங்க பாமர ஆசையாட எங்க இதுக்கு இருந்து காய்க்கிறாங்களா வெஞ்சால் காட்டி போட்டா வளருதானே இப்போ வளருதானே அப்போ கேன்சர் இல்லைன்னு கேன்சர் இல்லைன்னு தெரியாம போட்டுவிட்டாங்களோ ஆ கேன்சர் இல்லையாம ஆனால் இப்படி பார்க்கவும் படிவாக தாங்கடா உங்களை சொர்ணாக்கா மாதிரி சொர்ணாக்கா தெரியுமே ஆ ஓ அவாதான் என்ன ஒரு காய்ச்சத்த மாடு சலூனுக்குள்ளே இருக்கீங்களா அது அதில் இருக்கு அப்போ அதில் இருப்பம்மா இல்லை இதில் இருக்கீங்களா அப்போ காய்ச்சத்த மாடக்கு காய்ச்சத்த வாங்க அதில் சலூனுக்குள்ளே ஆக்கலை ஆ வந்தால் தொழில் கட்டுறோம் அதுவும் சரி நான் கீழே இருந்து விட்டுவேன்றா ஆனால் என்ன அதில் கல்லுகள் ஆக சின்ன நாய்க்கொடியா நாயில் அப்படி இப்படி இது செஞ்சுருக்க மாதிரி தான் இப்போ வீட்டுண்ட வாசலில் இருக்கிறது வேறு காற்று ஒரு பக்கம் அந்த ஓடைக்கே இருப்போமா அப்படி செய்யாம கதிரை அதில் ஒன்றுடாக்கு இன்னும் 2 வேணும் கிடாக்கடா உனக்காரு எது அவனை தூக்கடா நீ எடுத்துனா எத்தனை தூக்கம் கடா இப்போ இன்றைக்கு சிவராத்திரின்றவங்க எங்கேயும் கோயில் வழியே போவாங்க நீங்கள் வாங்கம்மா நீங்கள் வாங்க கொஞ்சம் இல்லை நாங்கள் பெலாலிக்கு வர தூரமண்டாக்காண்டி இல்லை பெலாலிக்கு வர்றத விட எங்களுக்கு இதுலேண்டா சுவம் அப்படியே எடுத்துக்கொண்டு நாங்கள் அச்சு வேலைக்கு போக வேண்டிய அளவே கிடக்கு அதையை முடிச்சுட்டு போகலான்ட்டு மைக்கு கொண்டு வரலையே கொஞ்சம் நம்ம என்ன உடல் சுகநலங்கள் சரி செஞ்சு செஞ்சு மந்தியில் செய்கிறாங்களே இப்போ டயாலிசிஸ் தான் அடே டயாலிசிஸ் செஞ்சும் இப்படி கேட்கண்டா அப்போ செய்ய முதல்ல அப்படிடா படம் அந்த வயிறு ஆ ஓ அரிசி தின்றானோ அரிசி திண்டு துப்புறானா நாளைக்கு அந்த இந்த ஈரத்தன்மையை உருவாக்குறக்காண்டியாக்கும் அப்போ இப்போ உங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லி போட்டாங்களே கேன்சர் இல்லைன்னு சொல்லி தப்பண்டி தாண்டி போட்டாங்க நிப்பாட்டி போட்டாங்களாம் 2 போல இப்போ ஒரு புழு கொண்டா இன்னொரு 30 வருஷம் பார்க்கலாம் பயத்துல குடிசைக்கு நான் குடிசை நானே வந்து நாளை குடிசை கிளம்பிட்டேன் குடிசைக்கு ஊசி போடும் தாங்க மாட்டாங்க தாங்க சத்தி தாங்க அல்லாட்டி கரண்ட் பிடிக்கும் பால் முட்டை இப்போ இல்லைத்தான் இது கரைஞ்சி போச்சு தானே ஊசி கரண்ட் என்ன பிடிக்கிறது உங்களை போய் பிடிச்சவங்கள இல்லை சொண்டுலாம் பிடிக்கிறது ஓ சொண்டில் வந்து அந்த ஊசி மாதிரி ஒன்றுடாது சரியோ அதை இப்படி இப்படி எடுத்து முட்டினாலும் உங்களோட உடம்பு ஃபுல்லாக அப்படியே அப்படி இந்த கரண்ட் அடித்த மாதிரி வேண்டாம் குடிசைமா குடிசை வாங்க கரண்டோக்கா பிடிச்சிப்பாங்க ஐயோ கடவுள் வேண்டாம் வேணும் செத்த தம்பிக்கு யார் பார்க்க யார் தம்பி கரண்ட் பிடிச்சி சேக மாட்டேங்குது அப்புறம் என்னம்மா தம்பி எப்படி இருக்கு உடம்புல ஓகே வயிறு வத்தது கூட இது இல்லையாடா பயங்கர அப்படியா இருக்கு என்ன இப்போ வத்திக்கலாக்கோ எனக்கு இல்லை என்ன டயாலிசிஸ் செஞ்சோண்டே வத்தி இருக்கும் தண்ணி எடுத்து 2 லிட்டர் எடுத்து என்னடா குழாக்கிணத்துல எடுத்தேன் இல்லை சொல்கிறேன் 2 லிட்டர் எடுத்து 5 லிட்டர் 5 லிட்டர் எத்தனை நிற்குது பிரதர் இன்றைக்கு 117 அது நான் குறைவாங்க அது சரிதான் பிரதர் அடி 5 லிட்டர் எனக்கே 100 தான்டா பிரதர் எனக்கே 100 தானே 117 தானே நார்மல் பிரதர் ஓ ரெண்டா கூடன்றதான் எடுப்பாங்க பிரதர் அவனுக்கு வேறு வீங்கினா பிரதர் கூடுமோ அப்படி 2 குறைஞ்சி ஓடும் கூட நிற்கிறேன் எத்தனைக்கு தான் வரும்படி 170 அப்படி கூட நிற்கிறேன் பிரதர் கூட நிற்கிறேன் அது தலையடிக்கு முண்டைக்கு அப்படி இல்லை கால் வீங்கும் தானேடாப்பா கிட்னி பிரச்சனைடா கால் வீங்கும் தானே
அப்போ இப்போ யூரின் வந்து போனதே இல்லைன்னு நான் போகிறேன் எத்தனை வருஷமாச்சு யூரின் போய் 15 வருஷத்துக்கிட்ட வருமே அவன் பிறந்தே 15 வருஷமாயில உங்களோட கதை 5 வருஷம் அப்படி அது 5 வருஷமா யூரின் போயிலையோ முதல் போனோம் யாழ்ப்பாணம் இல்லை சீக்கிரமாக போகணும் இந்த 3 வருஷம் தான் போகிறேன் அவ்வளோ ஒரு வேதனையிலப்பா இப்போ என்னண்டாலம்மா உங்களுக்கு வந்து நாங்கள் மாதம் 20,000 ரூபா தந்தோன்றிருக்கோம் தானே இப்போ திருப்பி ஆரம்பித்து தந்தோன்றிருக்கிறோம் அப்போ அந்த காசில் 2 காசு இப்போ தந்துட்டேன் இன்னும் 3 காசு கிடக்கு அது நீங்கள் வளமையாக வாங்குற மாதிரி அதில் விட்ட வரைக்கும் பர்த்டேக்கு வரைக்கும் வேண்டிக் கொள்ளலாம் அம்மாட்ட சரிதானே மற்றது இப்போ இன்றைக்கு நான் கொஞ்சம் காசு சேர்த்து கொண்டு வந்தேன் நான் சேர்த்து கொண்டு வந்தேன் அண்டைக்குள்ளே அதையும் இவன் தம்பிகிட்ட சொன்னால் என்ன சொல்லுவான் அதே மாதிரியே விட்டு விடுங்கன்னாண்டா தான் அது உங்களுக்கு பயனை அமையும் விளங்குதோ ஆனாலும் அது ஒரு கொஞ்சம் கூட அமௌண்ட்டாக இருக்கிறபடியாக அப்புறம் அதுக்கும் 4-5 விமர்சனங்கள் வரும் அதால் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதை தம்பின்ற பேரில் புத்தகத்தில் போட்டுட்டு மனச்சாட்சிப்படி 20,000 படி நீங்களே மாதம் எடுங்கோ ஒரு மாதம் எடுங்கோ அப்போ எடுத்தீங்களா ஒரு 4 மாதமோ 5 மாதமோ 10 மாதமோ அது மட்டும் நீங்கள் எடுங்கோ அதுக்கு அப்புறம் ஒரு நேரம் அது முடிகிற காலங்களில் வேணுமெண்டா நாங்கள் திருப்பி பார்க்கலாம் சரிதானே அது எப்போ அந்த காசு 20,000 படி பார்த்து முடியுதோ அதுக்கு பிறகு தான் நான் உங்களை சந்திக்கணும் அது மட்டும் இடைக்க எங்களோட வீட்டு பக்கமும் கூட தலை தெரிஞ்சாலும் தலை கீழே விடும் சரியோ ஆனால் நாளைக்கு தான் அந்த பருவத்தில் முடி கொஞ்சம் வந்துடும் போல என்ன வேணா கழுத்துக்கிட்ட வளர்ந்துடும் போல வேணும் மதியம் என்ன சாப்பிட்டப்ப தம்பி என்ன சாப்பிட்டு வீட்டை மோட்டர் அடிக்கிறது கஷ்டமாக தண்ணி பக்கு மோட்டர் வடிச்சுட்டு ஆக்கி தொட்டி இல்லை பெயிண்ட் அடிச்ச குறையில கிடக்கு அப்படி வீடு நீங்கள் எல்லாத்துக்கும் வேறு தான் சாட்டுங்க என்ன பக்கு கட்டினா அவர் மட்டும்தான் குளிக்க போகிறார் நீங்கள் சூப்பராக குளிக்க மாட்டீங்களா குளிக்கிறோம் அவன் அம்மாண்டாலும் நியாயமாக தாங்க வைப்பான் படியன் அந்த மாதிரி தண்ணி அடிக்க நாங்களும் அடிச்சு கொடுக்கணும் இவனெல்லாம் என்ன சொல்கிறது இன்னும் நிறைய காலத்துக்கு வாழ்ந்துருக்க வேண்டியால் வாழ வேண்டியால் இவன் சரியான ஒரு ஆளாக இருந்திருந்தா நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருப்பான் இப்போ இந்த வருத்தம் இல்லாமல் இல்லாடி ராசாத்தியாக இருந்திருப்பான் ராசாத்தியில் ராசாத்தி என்ற பொம்பளே இல்லை அதுக்கு என்ன செய்யலாம் ஏண்டா அவன்ட கதையும் நேர்மையும் பார்த்தீங்களா அம்மாண்டாலும் கதை தான் ஊசி கூட வரட்டான்னு சொன்னார் அம்மா பற்றி தான் அவருக்கு கவலை அம்மா தான் கவலை அவருக்கு ஏன் அம்மா பற்றி கவலை அம்மாவுக்கும் சாவு வேற சாவு பயம் கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் ஆளுக்கு என்ன பயம் வேணும் தானே எங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு செத்தால் பிள்ளைகளை யாருக்கு பார்க்குறோம் நான் இருந்தே இப்போ பார்க்குறோம் எனக்கு இவ்வளவு அனுபவம் இவ்வளவு வளர்த்து ஆளாக்கி 23 பேர் வளர்த்து மகளுக்கு 20 வயசு அவாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவள் விரும்பி தண்டு போட்டா அப்போ அவர் கேட்ட வெண்ணை வந்து அப்போ அவை வந்து கூட்டி கொண்டு வந்து விட்டு செவ்வக்கார பயத்துக்கு பாரமாட்டு விரும்பி விட்டா இப்போ கல்யாணம் முடிஞ்சுதா கல்யாணம் எழுத போகிறோம் எழுதுங்க அதான் முக்கியம் பொம்பளை பிள்ளைகள் தெரியும் விளையாட்டு போட அண்ணா இருக்கிறார் அம்மா அமெரிக்காவுக்கு செய்து விட்டால் எங்களுக்கு கவலை இல்லை அம்மாவுக்கு என்ன நடக்கும் திடீரெண்டு வேற பயம் ஏடா இதை சொல்லிக்கொண்டில்ல தான் ஏடா இதுக்குமா போல இருந்தோட்டு டாக்கண்டியில ஒரு ஆள் காணாம போடுமேண்ணா பயன்படுத்தி போகிட்டு அவருக்கு இத்தனையும் பேரா ஏடா அம்பி சொல்லிக்கொண்டில்லையாடா என்ன என்ன ஏன்னா இந்த வருத்தம் இருக்குல்லோ இதுக்கு போடுற அந்த ஊசி இருக்குல்லோ இது ஒரு ஃபுல்லாக ஊசிடாப்பா எனக்கு தெரிஞ்ச ஆள் முந்தி இருந்தாங்கள ஊருக்குள்ள நல்லா தான் இருந்தது இந்த ஊசி போட்டு விட்டு வந்தது இதோ வந்து படுத்த முடியாது முடிஞ்சது அடே நான் சும்மா காடிக்கு இந்த கேன்சர் வந்தா என்ன எது வந்தாலும் நீங்கள் மறந்து போனீங்களா நீங்கள் கடைசி வந்து சாக மாட்டீங்க சில பேர் என்ன செய்ய தெரியுமோ மறந்து போகிறீங்கள அதான் வர பிரச்சனை பாதி நீங்கள் மறந்து போனீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டினாலும் அந்த மருந்து உங்களை டக்குன்னு குணப்படுத்தி கொஞ்சம் நாள் உங்களுக்கு முடி வளரும் கேன்சர்ன்ற புற்றுநோய்ன்றது கூட ஒரு கிருமி தான் அது வந்து அந்த புற்று மாதிரி வந்து வளரும் அதான் புற்றுநோய்ன்றது
அதை ஆரம்பத்திலேயே முடிச்சு விட்டோம்னு சொன்னால் அழிக்கலாம் சரிதானே பயப்படுத்துறது தான் போடல ஆக்கள் பயப்படுத்துறது முடி ஓட்டணும் நோ நீங்கள் போடணும் நீங்கள் அவங்கள என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் தப்பி வாழலாம் கனகாலத்துக்கு நீங்கள் ஒழிச்சியலோ இது வந்துட்டு என்ன சொல்கிற பல்லு கொதியோ காய்ச்சலோ இல்லை விளங்குதோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகணும் சரிதானே அப்போ போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போவே நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்குமா போல தெரியுது எனக்கு வீடியோவில் பார்த்த ஒரு அம்மா முடி ஓட்டி போய் முடி ஓட்டணும் பார்த்தேன் அண்டே பார்த்தேன் விடுபட்டியில் அம்மா இல்லை அவள் 43 45 வயசு உங்களுக்கு எத்தனை வயசு 55 என்னடா உங்களுக்கு 55 வயசா போச்சு இனி இருந்த என்ன போனேன் என்ன உங்களை பகடிக்கேன் 55 போச்சு சே 71ஆம் ஆண்டு 11ஆம் தேதி கடவுளே நானே 30-40 நினைச்சேன் 55 போச்சு இன்னும் எவ்வளோ ஆழம் இருக்கும்டா ஆசைப்படுறீங்க சும்மா நோமலா மெய்யர் இன்னும் 100 பேர் மட்டும் இருக்கு 100 பேர் என்ன இல்லை 100 வயதாகும் இதுக்குதான் இங்கே 100 பேர் மட்டும் முந்தின நாங்கள் இருக்கிறேன் தான் உங்களுக்கு அப்படி ஆசைடாக்கோ இல்லை நான் பிள்ளைகளுக்கு கிளம்பி இருக்கத்தானே இங்கே போகணும் நான் இல்லாட்டி அவரை கேட்கல அதை அவைய எத்தி யோசிப்பேன் அதுக்கு பிள்ளைகளே எவ்வளோ ஆகுது ஓடி ஓடி உழைக்க அதுக்கு மருத்துவம் வந்துட்டு அதுதானே சரி அப்போ நாங்கள் இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம் சரி தானே அப்போ நான் உங்களுக்கு ஆக்க தான் அந்த காசை தந்துட்டு போகிறேம்மா சரியா இந்தாவும் இதில் எவ்வளோ ஆகணும் இன்னும் நான் காய்ச்ச கதையை பார்த்துட்டு ஆள் நினச்சி வரியா கணக்கை கொண்டு வந்துட்டாங்க எவ்வளோ அடக்கண்ணே அதுதான் சரி 40,000 என்னடா நீ செஞ்ச வேலை வழி எண்ணெய் இவ்வளோ தானே சொன்ன நீ கணக்காண்டு 30 ஆ 40 40,000 தான் சொல்லி கணக்காண்டு என்ன 2 மாதம் காய்ச்சாங்கடா அவன் போயிருப்பா பெலாலிக்கு இத்தனைக்கு ஆ மூவெல்லாம் காஞ்சி வச்சு பார்க்கண்டு என்ன மூவெல்லாம் மாறிட்டு டாக்கண்டு 40,000 போல அவள் 1.5 லட்சம் எதிர்பார்த்துப்பா குறைஞ்ச ஏன்னா ஏன்னா ஆள் என்ன என்ன மாதிரி எதிர்பார்த்துவா நீங்கள் சொன்னீங்க 1 லட்சம் அப்படி தான் எதிர்பார்த்தாவா என்ன ஏன்டா கொஞ்சம் கூட வச்சுருந்துக்கிறாங்க 40 வச்சேன் அந்த பக்கு கட்டவும் காண அவ்வளோ என்னங்க பக்கங்க கட்டுறோம் பக்கு கட்டு கட்டு அப்போ மற்றையும் கொடுத்து விட்டு வாக்கு அதையும் கொடுத்து விட்டு அவனையும் கொடுத்துவன் சரி அதை கொடுத்தவன சிரிப்பா வேற எதிர்னுங்க அவ்வளோ அழகன் பேமானோணுமா 3 4 5 6 50 ரெண்டா இதில் 10 கூட கிளப்பி நான் தான் ஒன்று பழசு என்ன மொத்தமாக எவ்வளவு 90 ஏண்ணா திருப்பி என்ன வேண்டாம் முதல் 40 இப்போ 50 90 சரியே ஏண்ணா அப்போ இதுக்கு என்ன பின்ன பக்கம் கட்டி விடுங்க படி எனக்கு பக்கம் கட்டி விடுங்க தொட்டியை கட்டி விடுங்க தொட்டியை கட்டி மோட்டரும் போடலாம் போட்டு விட்டு 50 போடும் 50 போட போறீங்களா போட்டு மிச்சது 40 காலத்தான் 40 மோட்டரும் இல்லையே மோட்டர் 35 கேட்டுங்க மோட்டரோ அப்போ இப்போ நான் கையால் அடிச்சோ கையால் அடிக்கிறது கஷ்டம் கேளுங்க மகன் இத்தனை கையால் அடிச்சது கையால் அடிக்கிற இவ்வளோ தண்ணி மடிக்கிறேன்டா எவ்வளோ மோட்டர் 35 நீ அந்த வயர்கள் அதுகள் வேண்டி ஃபிட் பண்ணிக்கொள்ள பைப்புகள் வேண்டி அதெல்லாம் போட்ட சரிடா எல்லாம் வயரெல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டேன் விலை தந்து விற்று தான் எல்லாம் போட்டலாம் 2035 இருந்தால் மோட்டர் போடலாம் 35 காணும் மோட்டர் என்ன 15 தரவா அப்போ என்ன கிடட்டாங்க மோட்டரோட காதும் கட்டிப்பங்க நீங்கள் கேட்டால் தரதான் என்ன வேணுமே அப்போ தம்பியை முடிவுலாம் மோட்டர் போட்டு தான் அப்போ என்னடா அவாண்டியம் கொடுத்துடுவாங்க பொடியங்க அப்புறம் நான் பொடியன் தம்பிக்கான சேர்த்தாங்க சரியா நான் இதில் எவ்வளோ அழகன்றேன் என்ன அந்த இது புள்ளி இது கலண்டு என்ன அவன் பேம்பா இது அடிக்கிறேன் அப்போ அது செஞ்சு விடும் கூட்டுங்க 50 மொத்தமாக இப்போ எவ்வளோ வந்துட்டு இப்போ ஒன்று ஒன்றுனா அப்போ என்ன ஒன்றுனா அப்போ ரெண்டா இப்போ 50 போட போறியா
ஏன்னா 50 போட பொரியல் 50க்கு மோட்டர் அளவில் பேங்கோ மிச்சம் 40க்கு இந்த தொட்டியட்ட பொரியல் தொட்டி எனக்கு என்னங்கோ தொட்டிக்கோ பாக்கு வேற என்ன எதோ இருக்கு உங்களுக்கு வேற என்னடா வேற என்ன பிளாட் ஒன்றுக்கும் வைக்க என்ன பிளாட்டு அந்த பிளாட் வீட்டுக்கு இந்த பிளாட்டுக்கும் அது வைக்க இல்லை ஒன்றுக்கும் வைக்க குதிரைக்கும் வைக்க இல்லை ஒன்றுக்கும் வைக்க எங்களோட வீட்டு 3 பிளாக்ல அந்த கொண்டு வைக்கலாம்ல என்ன பிளாட் வைக்க அரிக்க வேணும் பிளேட் அதுக்கு எவ்வளோ முடியுமா அது சீமேந்தி 2 வைக்கிறேன்னா அரிக்க சம்பளத்துக்கு பிடிச்சா கொடுக்கலாம் எவ்வளோ வேணுமா இப்போ அது 10,000 ரூபா போட்டாது அது 10,000 ரூபா காணுமோ அப்போ இதில் கிடையாது ஆ இதில் கிடையாது 10,000 ரூபா என்னங்கோ காணுதோ கட்டியோ என்ன இதில் கட்டுவோம் கட்டுவோம் என்ன அப்போ காணுமோ என்னண்ணே மோட்டர் அப்போ மோட்டரை போட்டுட்டு தொட்டியை கட்டுங்க அதில் பிளாட்டில் அப்புறம் 50 போட்டு விடுங்க புத்தகம் போடுவோம் அந்த அல்லாட்டி இதை ஃபுல்லாக பிடிச்சிங்க இந்த காசை ஃபுல்லாக எடுத்து மோட்டரை போட்டு தொட்டியை கட்டி போட்டு வீட்டு பிளாட்டில் விளையாங்க சிலவுக்கு மாதம் 20,000 அங்கே வந்து போடுவோம் இதில் எடுத்து போட்டு போடுவோம் அப்போ நான் இன்னொரு 50 தரட்டு போட்டுடுங்க என்ன அப்படிதான் வேணும் கிடாக்கு வரியா காணேரி அந்த அவர் தம்பின்டா அதையும் கொடுப்பேன்டா என்ன அப்போ இதை போட்டுருங்க உண்டு சரி இதுதான் கடைசி கூட 500 ரூபாய்க்கு வந்துச்சு நல்லா எண்ணுறேன் கரையாக அரிச்ச மாதிரி நல்ல காத்தடிக்கிறா கடற்கரை இது இதுல ஒரு 50 கேன அப்போ அந்த உண்டு 40 சிலவுக்கு எடுத்துக்கொண்டு சிலவு கண்டைக்குள்ள மோட்டர் பூட்டி தொட்டி கட்டி அந்த ஃப்ளாட்டும் போடும் ஃப்ளாட் போட்டும் அதில் 50 மிச்சம் பெறும் சரியோ பிடித்தான் போடணும் அதுக்கு வீட்டு வேலையை தான் செய்யுங்க இந்த 50 கொண்டு பேங்க்கில் போட்டுருவோம் வேற என்ன தேவை இருக்கு வேற என்ன வெட்டாரைக்கு சிடி பிளேயரே இந்த காலம் ஸ்மார்ட் டிவி எடுத்தாங்க பென் டிரைவ்ல அடிக்கலாம்டா அது ஸ்மார்ட் டிவி இல்லையே ஐயா தம்பிக்காரோட டிவிக்கு போட்டு காய்ச்சி வேறு சாப்பிட்றோம் அருண்டை எடுத்து தாரணண்டவா கடைகள் போட்டு பின்ன எடுத்து சிடி பிளேயர் அப்போ இதில் எடுக்கலாம் தானே கிடையாது சந்தி அது என்னடா ஒரு 10,000 நீ வந்து இப்போ சந்தி பிளேயரே இப்போ சிடியா இந்த காலம் பாவிக்கிறேன் சந்தி பிடிச்சோங்க சந்தி சிவையும் பூட்டி போட்டு எடுத்து விட்டேன் சரிடா எவ்வளோ இப்போ வந்து விட்ட மொத்தம் 190 ஓ அப்போ என்ன நின்றதுக்கு பிள்ளை இல்லையா என்னங்கோ காணும் உங்களை கூட நன்றி சொல்லணும் நாங்கள் அதுதானே காணுமா அப்போ ஓ மகளுக்கு எடுத்து மட்டும் தான் வேணும் அட அப்படி ஒன்றுடாது எடுத்து தர வேணும் சொல்லி அது கொஞ்சம் சிலவு அப்படி இருக்குதானே அதான் கொஞ்சம் சொல்கிறேன் சும்மா சவரம் கொஞ்சம் சொல்லாட்டும் நீ எழுத்து கூலி ஏதாவது உடுப்பு கழுத்த சங்கிரி மகளுக்கு கழுத்தான் அதான் வேறு கதை எழுத்து தங்கச்சிக்கு ஒரு பேர் நான் கொடுக்கணும்ன்ற கதை பொம்பளை பக்கத்தால் ஒரு எழுத்து கூலி ஏதாவது சாரிகள் சட்டையில் எடுக்கத்தானே நாங்களாம் எடுக்கணும் என்ன புரியல அது என்ன செய்யற எடுத்து எடுக்கத்தான் காசுக்கு என்ன புரியும் என்னங்கோ காசுக்கு என்ன பாப்போம் என்ன செய்யற அப்போ கொஞ்சம் தேட மகள் 50 அப்போ கொஞ்சம் தேட அதுக்கு புரியும்பா அதுதான் தெரியுமோ அது தெரியும் இல்லை அது அதுக்கெல்லாம் கேட்குறேன் தரட்டோன்னு கேட்குறேன் வேண்டாமோ கிடந்துட்டாங்க மகளுக்கு அவாக்கு ஆண்டா மகளின் எழுத்து பிரச்சனையும் கிடக்கா ஓ இல்லை அது உண்மையிலே பொம்பளை பிள்ளைன்ற செய்யத்தானே கவலை அது வேறு தான் கவலை தான் எனக்கு 340 இந்தாங்க அப்போ இது எவ்வளோ அவள் ஆள் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் செல்லா இவ்வளோ அப்படியே நில்லு மறைச்சு கொண்டு காற்று வருது வேண்ட காட்டுலண்டே மழை என்ன என்ன சரி என்ன எல்லாம் ஓகே மகளுக்கு உடுப்பு சிலவங்களுக்கு எல்லாம் பார்த்து விடுவோம் சரி அப்போ இனி எங்கள் பக்கம் இப்போ வரக்கூடாது வீட்டு பக்கமா அந்த 3 மாதம் காசு முடியும் மட்டும் வாங்கோ இன்னும் 3 மாதம் காசு இருக்குல்ல அது முடிய மாட்டோம் நான் அன்றைக்கி 1,00,000 ரூபா இல்லை பிரித்து தந்தேன் 5 அப்போ அது இன்னும் 3 மாதம் கிடையாது அதை வந்து அம்மாட்ட வேணும் நான் இல்லாலும் அம்மா தான் இருப்பா சரி தானே வந்து பண்ணுவோம் இப்போ என்ன சரியா இன்னும் தாட்டு என்ன அதுக்கு தலைவன் மண்ணோட இன்னும் இல்லை குறவாட மண்ணா சரி இந்த இன்னும் குறவாடு வேற என்ன தேவை இருக்கு எனக்கு வேறு என்ன
இடவேறு வந்தாலும் உங்கள்கிட்ட வந்தா கொலவு சோடா பண்ணி கொடுத்தோம். என்ன சொல்ற இப்போ வேணும் நம்பர் என்ன வேறு சொல்லு எந்த வேறு என்ன தம்பிக்கு என்ன நம்பர் எனக்கு ஒரு 2 மீன் ஆ என்ன டிவியும் கெடு டிவியும் தரீங்கண்ணா இவனுக்கு கொஞ்சம் காசு பேங்க்ல போட்டு போட போகணும். 50 போட்டு விடுவேன் போட்டு. ஒரு 50,000 ஒன்று போட்டு விடுறீங்களா புரியும்பா புத்தகம் இருக்கு. புதுவெல்லாம் சேர்த்து நான் புத்தகம் இருக்கு. 2 பேர்லாம் கிடக்கும். உங்களோட வேலை கிடக்கு அப்போ வேண்டாம் வண்டி என்ன கொடு வண்டி என்ன அரிசி இருக்கு. அரிசி வச்சிருக்கிறேன். அப்போ தொடர்ந்து போடுவீங்களா ஓ அவை பேர் எங்கள்கிட்ட வந்து போடுறோம். தான் கொண்டு வரணும் டைம் பேக். அப்படி நாளை கூட்டி கொண்டு வரணும். நாளைக்கு கிளினிக்கு போகும். 56 வண்டி பேர்ல ஓட்டுவோம் வேண்டாம் அப்படியோ அவர்கிட்ட கொடுங்க. வண்டி பேர்ல சரியா வேறு புத்தகம் முடிக்கும். இந்த நீ பேர் தம்பி புத்தகம் முடிக்கும். 2 பேரில் போடும். அப்போ இப்போ எவ்வளோ அந்தோட மொத்தம் போட விடாம் கிளினிக்கு. அதில் 240 290 அப்போ 2 அதில் 190 இதில் 290 தந்துட்டேன் ஓ சரியே இதை கொண்டு கொண்டு வாங்கிடும். ஒன்றையும் கொண்டு பேங்க்ல கொண்டு தங்கச்சி இதில் 50 கொடுத்து அதில் அந்த ஒன்றையும் கொண்டு பேங்க் உண்ட பேரில் இந்த பேர்லையோ உண்ட பேரில் தான் ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்து விட்டாங்க எது முண்டை கைக்கில் வராதளவுக்கு நீ ஒரு என்ன நடத்தவில்லை அது புத்தகத்துக்கு வைக்க இருக்கு. சரியே ஓ காணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தரோ ஆ சிரிப்பு பிள்ளையாகடாங்க என்ன அதுக்கு இங்கே என்ன டைலாம் எல்லாம் பக்கெட் காலியாக போச்சுட்டா என்னப்பா எல்லாம் பழிச்சு தந்து எல்லாம் பழிச்சாச்சு இனி பெரிய செய்யும் அதான் என்னோட அம்மா அம்மாண்டா இருக்கணும். நான் தான் ஓடி போய் கதைக்கிறோம். என்ன ரெண்டாலும் நான் தானே ஓடி போய் கதைக்கிறேன். நீங்கள் வந்துருவீங்க விடிய கால அந்த கடைக்கு வந்து விடுது. நாயோ நான் சொன்னேன் அந்த கால் வரும் கடிக்கே ஆகணும் கடிக்கலையே ஆ அம்மா வந்து விட்டாங்க நேகுரைக்கு கிட்ட வேறு. அப்போ என்ன காணுமே என்ன வேற தேவையா புத்தகத்தை விரிக்கணும்னு சொல்லுங்க என்ன என்னங்கோ பிரிச்சா பிறகு சொல்லுங்க வேற வேற என்னதான் இன்னும் கொஞ்சம் மடுப்போம் தம்பிக்கு சரியா தாங்க வேணாம். அம்மா வழக்கம் பாகடிக்கு பாகடிக்கு பாகடி பட்டியா பாடி கொஞ்சம் இதை கொடுத்துருவோம் வேண்டா சாமான் முடிச்சு சாமான் சொக்கில்லை அம்மாவுக்கு சாமான் மாற்ற உயர்ந்தா இதை கண்டிப்பாக இதையும் போட்டு டக்குண்டு வாங்குறாடாப்பா கோழி வராந்துன்னா பராந்து கோழி குஞ்சு தூக்கினேன் ஆ அப்போ உண்டு அவன்கிட்ட கொடுங்க உங்களோட பக்கம் வரைய விடாது அவன்கிட்ட ஆச்சா சரியே தம்பி எனக்கு போட்டுட்டு சொல்லணும் ஐயா சரியே கிடக்கு நாலு தான் போனாலே காணுமே நண்டே காணுமே தேங்க்யூ சொல்லணும் உங்களுக்கு. சரி நான் அப்போ இப்போ அந்த காசு அனுப்பினாங்கள்ட்ட பேரை சொல்கிறேன் அவைக்கு ஒரு தேங்க்யூவை சொல்லி போட்டு கடைசியில் எனக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கும் சரியில்லை தானே என்ன என்ன உங்களுக்கு வருவோம் கொண்டாடுறதுக்கு வருவோம். என்ன கொண்டாடுறது கல்யாணம் கொண்டாடுறதுக்கு வருவோம். என்ன கல்யாணத்துக்கோ அதுதான் சரி கொண்டாட வருவோம். நான் வீட்டு வருவோம் தம்பி என் கூட்டிக்கொண்டு. சரி இப்போ நாங்கள் தம்பிக்கு கடைசி வீடியோ பார்த்துட்டு உதவி செஞ்ச உறவுகள்கிட்ட பெயர் விவரங்களை வந்துட்டு வாசிப்பம் ஸோ அந்த வகையில் முதலாவதா ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு அக்கா வரலாம் அதாவது ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு அண்ணா அவருடைய அப்பாவின் 20வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு 50,000 ஒன்று கொடுத்தாக சொல்லியிருந்தா வாட்ஸ்அப் நம்பர் 918 சரியோ. அதே மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய மேரி அக்கான்னு சொல்லி சிங்கராசா மேரி கலிஸ்டா அவங்களோட பர்த்டே முன்னிட்டு சரிதானே 1 லட்சம் ஒன்று கொடுக்க சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் 729. அதே மாதிரி சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் ஆள் பேர் தங்கச்சி சொல்லவனான்னு சொல்லியிருந்தா வாட்ஸ்அப் நம்பர் 716 50,000 ஒன்று கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தவங்க அவங்களும் பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி 40,000 ஒன்று கொடுக்க சொல்லியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 186. அதே மாதிரி டென்மார்க்கில் இருக்கக்கூடிய இன்னும் ஒருத்தவங்க அவங்களுமே பார்த்தீங்களான்னு சொன்னால் பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நேற்றிரவு உணர்றதுக்காச்சு தம்பி அக்னி 50,000 ஒன்று கொடுக்க சொல்லியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 826. அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய ரூபன் அண்ணா 50,000 ஒன்று கொடுக்க சொல்லியிருந்தார். வாட்ஸ்அப் நம்பர் 359. டென்மார்க்கில் இருக்கக்கூடிய அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 826. ஸோ அந்த வகையில் மொத்தமாக எங்களுக்கு சேர்ந்ததம்மா 3,40,000 சரியோ. அப்போ அவ்வளோ உங்களுக்கு தந்துட்டேன் சரியா. இதில் 1.5 இதில் 190 கவிதா செஞ்சுவா
மொத்தம் 3,40,000 சரியா? 3,40,000 தந்துட்டேன். அதை இப்போ உங்களுக்கு அனுப்பினது வந்து 1 2 3 4 5 6 6 பேர் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ 6 பேருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தம்பி அண்ட் வந்து அம்மா 2 பேர். தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தந்த காசு தந்தது பெரிய உதவி ஏன்னா ஐயா உதவியாக இருந்தது. உமக்கு உதவி வந்ததுக்காக நன்றி. உண்மையிலேயே இப்போ நான் பெருமைக்காகவோ புகழுக்காகவோ சொல்லல. உண்மையிலேயே நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு உதவியும் இல்லையோ. நீங்கள் அடி எங்கள் வாடு கற்றுன்னு தான் இருக்கு. நீங்கள் அண்ணனுக்கு தம்பி சொல்கிறோம் அண்ணா இல்லாடி எங்கள் வாடு சாப்பிட கூட கட்டம் இல்லாமல் வந்துடும். இதில் இல்லையா காற்று கூட பிடிக்குது. உங்கள் கல்யாணம்னு சொல்கிறாங்க பார்த்தேன். அதைத்தான்டாப்பா சொல்கிறேன்டாப்பா. நான் தம்பி இப்படி எடுக்க பார்த்து கவலைப்படுறேன். நான் போனவர் ஒன்று தந்துட்டு வாங்கினெல்லாம் சொன்னீங்க இருக்கு தெரியும் சொல்லி ஆத்து காசு போனை பார்க்கலாம் இல்ல நான் ஒன்று தந்துட்டு வாங்குறதெல்லாம் வெளியில சொல்றேன். நீங்கள் வாங்குறது நாசமாப்பா அனுரதக்கும் சொல்லலேன்னு விட்டான்டாப்பா. நான் எங்கி போனேன் என்னடாப்பா ஒரு இப்படி கேட்கிறாண்டு ஃபோனில் பார்ப்பிருந்தானே நீங்கள் ஃபோனில் பார்ப்பிருந்தாங்க பார்த்து சொல்லியிருந்தேன். அது இல்லையம்மா. இப்போ நாங்கள் வந்து எப்படி கேட்குறாங்களேண்டா, இப்போ நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோன்னிக்கைக்குள்ளே வந்து உங்கள்ட்ட தந்து போட்டு வீடியோ நிப்பாட்டி முடிய அதில் ஒரு கொஞ்சம் தவிர வாங்குறமண்டு நீங்களே எனக்கு சொன்னீங்களா அப்படி ஒரு ஆள் செஞ்சேன் ஞாபகம் இருக்கு. முந்தைய ஒரு ஆள் அப்படி ஒரு ஆள் செஞ்சேன்ண்டு அதை கூட நான் என்ன சொல்கிறது யாருண்டோ இல்லாட்டி சம்மந்தமாக கதைக்கிறேன். அவன் செய்கிறது வந்து அவனுக்கு என்ன சொல்லுங்க மேலே. அப்போ ஆனால் நாங்கள் வந்து அப்படியான ஒரு விஷயத்த ஒரு நாளுமே செய்ய மாட்டோம், செஞ்சதும் இல்லையம்மா வாழ்நாளில். இப்போ கூட 3,40,000 உங்களுக்கு தந்துருக்க மாட்டேங்குள்ள ஒரு 40,000 அம்மா எங்களுக்கு தாங்கன்னா தர மாட்டீங்களே தருவியல் கட்டாயம். ஆனால் உங்களை காட்டி அந்த வீடியோ மூலமாக மக்கள் கஷ்டப்பட்டு அனுப்பின காசை நாங்கள் வாங்குறது எவ்வளோ ஒரு பாவம் சொல்லுங்க. என்ன அப்படியான ஒரு காரியத்தை நாங்கள் ஒரு நாளும் செய்ய மாட்டோம். அப்போ என்ன சொல்கிறேன், அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அப்படியான விஷயங்களை கதைக்க மாட்டாங்க. ஸோ வந்து உங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். தம்பின்ற பேரில் அந்த 1.5 லட்சத்தை போடுங்க. அதில் மோட்டருக்கு 35, அங்கால பக்கு கட்டுற ஒரு 50 போட்டோம். அதான் 50 போட்டாலும் 85, அங்கால பிளாட்டுக்கு ஒரு 15 போட்டாலும் 1, அங்கால தங்கச்சி இந்த ரெஜிஸ்டர் உடுப்பு செலவுக்கு ஒரு 30 போட்டால் அதுலேயும் கொஞ்சம் கூட கருத்து போடலாமா தெரியும். நைஸாக அமுக்குறோம் இல்லை நீங்களா என்னது எழுத்துக்கோ எழுத்துக்கு என்ன சொன்னாலும் சரி சொல்லாலும் சரி. என்னடா நான் வந்து சிலவில் தெரியுந்தான் நான் ஆல்வேஸ் வந்து ஓடிக்கொண்டிருக்கேன். நான் சோடா நாங்கள் வேண்டுவோம் கொஞ்சம் முட்டை தந்தா போல சோடா குடிக்கிறேன் மூக்குல போன முறையெல்லாம் என்ன நான் தண்ணி வாங்கி குடிச்சு போட்டேன். தண்ணி கொடுத்தா நிறைய தண்ணி குடிச்சிட்டு தான் நீங்கள் பார்க்கல தண்ணி போத்தோட ஒன்று நினைக்கணும்டா பார்க்கலையா. அப்போ சந்தோஷம் தானே. நான் ஒழுங்குறட்டே நீங்களும் இனி பெலாலி போகணும். ஐயா வேறட்ட ஓட்டு தம்பியா இருக்கும் சரி தம்பியோட உங்களை தான் பார்க்குறோம் பிடிக்கும் படுத்து கொண்டு பார்த்து கொண்டு அவன் என்ன அண்ணா மாதிரி பார்க்குறோன்டைய பார்ப்பான் ஏடாம்பி என்ன. அப்போ அவனுக்கு மோட்டரையும் கட்டி இதையும் கட்டி அவருக்கு கொடுத்து விட சந்தோஷம். டிவியையும் கொடுத்து விட்டு அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு விடுங்க. அவன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதேன்னு. அப்போ அவனுக்கு அதை செஞ்சு கேட்கறது நான் செய்து கொடுக்கும். இப்போ பேன் பண்ணும்போது பாக்குற காய்ச்சி பேன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த 2 அது சுற்று பேனும் சுற்றுது பேனும் சரி பஞ்சவில்லா காய்க்கிறேன் பேன் சுற்றுதான் பார்த்து விளாடி பக்கம் என்ன நான் ஒன்று மஞ்சள் வைக்கிறேன் எல்லாம். ஆனால் பேன் சுத்துன்றதை எல்லாரும் வெளிப்படையாக கதைக்காங்களம்மா உங்களை மாதிரி. நீங்கள் லோப்பனா சொல்லி போட்டீங்களே சொல்றது மறைக்கிறேன். நான் என்ன நடந்தால் நான் சொல்றேன் என்ன அதான் நல்லது மறைச்சு கட்டக்கூடாதுன்னு இருக்க மாட்டோமோ இல்லை தம்பி இவன் ஆள் கடிஞ்சோக்கடா. அவர் அம்மா சொன்னா சொல்லி வந்து சரியண்ணே. அப்போ நான் முடிச்சு கொள்வோம். ஸோ மறுபடியுமாக உதவி செஞ்ச நல்லுள்ளங்கள் எல்லாருக்குமே நன்றி. உங்களுடைய பணம் வந்து என்ன சொல்கிறோம் அந்த 100% கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்குது. ஸோ ஒருவேளை யாரும் இவங்களுக்குன்னு சொல்லி அனுப்பி அது குடுபட தவறியிருந்தால் நீங்கள் எனக்கு இரவு கோலில் மென்ஷன் பண்ணிங்களாக இருந்தால் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை கொண்டு வந்து கொடுப்போம். பட் வந்து 100% வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தால் அதை நாங்கள் இவங்களுக்கு வந்து அடுத்த டைம் கொடுப்போம். இல்லாட்டி இந்த டைமில் ஒரு ஆளை கொடுத்து போட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு பார்த்து செய்யலாம். சரி தானே? ஓகேண்ணே சந்தோஷமா. ஓகே பாய் சிவா. ஸோ நாங்கள் கிளம்புறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஹாய் பாய் சரியா.